இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள் 4Kல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இமர்ஜின் ஃபன் அட்டே ஒரு பார்ட்டி ஹெச்டி ஹோம் தியேட்டர். ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்செட்டு, டிவி பாக்ஸு, கேமிங் கன்சோல், ஸ்ட்ரீமிங் டிவைஸு, டேப்லெட்டு தான் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிக் பேக்லேருந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி கார்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு ரிமோட்டு இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஷ் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆடியோ ஜாக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 பின் பவர் கேபிள். சரிங்களா, அவங்களே வந்து HDMI போர்ட், ஹை ஸ்பீட் HDMI போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்க பாருங்க, ஃப்ரண்ட்டில் லென்ஸுக்கான கவர். ஸோ பாட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LCD ப்ரொடெக்டர், இங்கே ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுக்குறாங்க, காம்பேக்ட் சைஸு. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AV போட்டு, ஒரு USB போட்டு, ஒரு HDMI போட்டு, ஒரு IR ரிசீவரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வாட்டுக்கான ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பவர் கேபிள் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பவர், அதுக்கப்புறம் ஒரு மெனு பட்டன், அதுக்கப்புறம் பேக்கு, அதுக்கப்புறம் ஓகே பட்டன். ஸோ இந்த 4 பட்டன், அதுக்கப்புறம் பிக்ஸ் பேக்கான லோகோ. ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்க்கு. ஸோ இது வந்து டஸ்ட் ஃபில்டர் இருக்கா அப்புறம் கேட்டிங்கன்னா டஸ்ட் ஃபில்டர்லாம் கிடையாது. பட் க்ளோஸ்டு ப்ரொஜெக்டர். ஸோ உள்ள டஸ்ட் அந்த அளவுக்கு போகாது. இங்கே பாருங்கள், ஸோ ஃபில்டருக்கான அந்த இதுவும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்க்கு. சரிங்களா, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான அந்த சென்சார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லென்ஸு இங்கே பாருங்கள். ஸோ பவர்ஃபுல் லென்ஸு. அதுக்கப்புறம் இந்த தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க வந்து இந்த மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக மெட்டல். இது வந்து ABS பிளாஸ்டிக்கு, இது வந்து மெட்டல் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பாருங்கள் மெஷ் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே இந்த இடம் மட்டும். ஸோ அது உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஒரே கலர் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்டரோட வெயிட் பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 36 கிராம் வந்து உங்களுக்கு வருது இதோட வெயிட். அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு வந்து இது பாருங்கள் வெர்டிக்கலாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூஸ்க்கு வந்து இங்கே பாருங்கள் மேலே சப்போஸ் இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கலாக வந்து கீஸ்டோன் வந்து இவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டு மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சப்போஸ் இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எடுத்துட்டோம், இங்கே பாருங்கள் இப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து வச்சு நம்ம வந்து மேலே வந்து சீலிங் மவுண்ட் பண்ணிவிட்டு அதை தொங்க விட்டு அதுக்கப்புறம் கீழே அதேமாதிரி சேம் ப்ரொசீஜர் நான் இப்போ பண்ண மாதிரியே பண்ணலாம். ஸோ 2 சைடும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இந்த ஜெர்பானிக்ஸில் வந்து ஒரு மாடல் இருக்குது, அது வந்து 35,000. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. சரிங்களா, டில்டபிள். ஸோ வெர்டிக்கல் வந்து கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் கொண்டு வரலாம். அவங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். பாருங்க ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆன உடனே உங்களுக்கு பிக்ஸ் பேக் அப்படின்னு வரும். ஸோ அதுவே வந்து ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஸோ பூட் டைம் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இது மூலிமா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாருங்கள் இப்படி ஏற்றுனீங்கன்னா மேலே, ஸோ கீழே, ஸோ மேலேயும் கீழே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டு போட்டிருக்கேன். ஸோ 7500 லூமன்ஸ் வந்து கம்பெனி சைடில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நான் 1 பை 1 பார்த்துடலாம். ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட் போட்டு இப்படி இருக்குது. லைட்டை நான் வந்து ஆஃப் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ 7500 லூமன்ஸ் வந்து பரவாயில்ல, லைட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தான் இருக்குது. அதேமாதிரி எட்ஜில் வந்து பிளர் வந்து உங்களுக்கு என்ன தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துடலாலும் எலக்ட்ரானிக் கீஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து மங்களாக தான் இருக்குது 4 சைடும். சரி, ஹோம் ஸ்க்ரீன் அவ்வளோதான். அதேமாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் நான் சொல்லிடுறேன். அங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் HDMI ப்ளக்இன் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் மெமரி கார்டை வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிடுறேன். செட்டிங்ஸ் உள்ள நெட்வொர்க் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, இன்புட் இருக்குது, டிஸ்பிளே ஜென்ரல் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ப்ளூடூத் வந்து 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆடியோ வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்புட் சிக்னல் பொறுத்த வரைக்கும் HDMI சோர்ஸு இல்லை சப்போஸ் டிஷ் டிவி கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க AV போட்டு வச்சு நீங்கள் டிஷ் டிவியும் பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
என்ன கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை மேனுவலாக வச்சுக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து பிரைட்னஸ் அண்ட் கலர் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் அண்ட் கலர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, சினிமா இருக்குது, விவிட் இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க பிரைட்னஸே நான் வந்து வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் கிளியராக தெரியும்ட்டு. ஆட்டோ கீஸ்டோன் கரெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து அது கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். மேனுவல் போனீங்க அப்படின்னா 4 சைடு என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதேமாதிரி ஸ்க்ரீன் ஸ்கேலிங் இருக்குது. ஸோ அது ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ப்ரொஜெக்ஷன் மோட் இருக்குது. ஸோ அதில் வந்து ரியர் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சீலிங்கு, ரியர் சீலிங்கு, அந்த மாதிரி நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் உள்ளே போனீங்க அப்படின்னா டிவைஸ் நேம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சிஸ்டம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து சிஸ்டம் இன்ஃபோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டை வந்து 11.0 அதான் இங்கே ஹைலைட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னோட ஓடிடி கண்டென்ட் எல்லாமே நான் ப்ளே பண்ணேன். அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக ப்ளே ஆகுது. அதுக்கு ரீசன் ஆண்ட்ராய்டு 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 9 தான் மோஸ்ட்லி வரும். இது வந்து கூகுள் டிவியோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து இங்கே பாருங்கள், நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் கிடையாது, 1280 × 720, அதாவது 720 பிக்சல் ஹெச்டி ரெசல்யூஷன். மெமரி வந்து 1 GB, ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 4 GB கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் இதுதான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஏ வெர்ஷன். ஸோ லாங்குவேஜ் இருக்குது, டேட் அண்ட் டைம் இருக்குது, சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஃபேக்ட்ரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சிஸ்டம் இன்ஃபோ. ஓவரால் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கைஸ். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 4Kல வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அதில் கொடுத்துருக்க யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து 4K வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ 4Kல வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள், 4Kல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு 11 வந்து கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். 13,000 பட்ஜெட்டில் 4K வந்து ப்ளே ஆகிற மாதிரி வித்தவுட் 5 டிவி ஸ்டிக்ஸு சூப்பர் தான், சீரியஸாக. சரிங்களா? அதேமாதிரி இன்டோர் அவுட்டோர்னு 2 பேர் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ப்ரொஜெக்டராக இருக்கும். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைனமிக் ரேஷியோ நல்லா இருக்குது. 5000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிளாக் லெவல் நல்லாயிருக்கும். பிரைட்னஸ் 7500னால உங்களுக்கு சன்செட், அதாவது வெளியே இந்த மாதிரி கேம்ப் டென்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ரொஜெக்டராக இருக்கும். இன்டோர் மட்டும் இல்லாமல் அவுட்டோருக்கும் எடுத்துகிட்டு போகலாம். எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்டரை மூவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரொஜெக்டராக இருக்கும். சரிங்களா? வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் வந்து லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரொஜெக்டரோட லூமன்ஸு 7500 சொல்கிறாங்க. சரி, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் லக்ஸ் மீட்டர் எடுத்துகிட்டு போய் சென்டரில் வச்சேன் அப்படின்னா ரீடிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து 675. சரிங்களா? ஸோ அவங்க ஆற்றை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் உருட்டா இல்லை கரெக்டான இந்த ஏஜில் வந்து 336 லூமன்ஸ் தான் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா 370. சென்டரில் நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் 600. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 326. ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 376. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொஜெக்டரோட லூமன்ஸ். ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் போட்டாலும் உங்களால் பார்க்க முடிகிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? லூமன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த ரூமோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா 41 சொல்லிட்டு காமிச்சிருப்பீங்களா? ஸோ இப்போ ஃபேன் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா சின்ன சைஸ் ப்ரொஜெக்ட் இருந்தனால ஃபேன் நாய்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா 44 டெசிபிளில் வருது. ப்ரொஜெக்டர் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ 60க்கு மேலே போகுது. ஸோ ஃபேன் நாய்ஸ் நல்லாவே வருது. சரிங்களா? நாய்ஸ் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ அடுத்தது டெம்பரேச்சர். ஸோ இதுதான் வந்து எல்லா ப்ரொஜெக்ட்லேயுமே நமக்கு கரெக்டாக நமக்கு வேண்டியது. சரிங்களா? ஏன்னா ப்ரொஜெக்டர் அதிகம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து 88.4, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 82 ஃபாரன்ஹீட் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 91. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லா சைடும் ரீடிங் வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 77 தான். ஏன்னா அதுதான் வந்து இன்டேக். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து 94 தான் வருது உங்களுக்கு அதிகபட்சம். ஸோ 94 வந்து உங்களுக்கு வருது. 8 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சொல்கிறேன். இந்த ப்ரொஜெக்டருக்கு கீழே வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஸ்டாண்டே ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து 120 ஃபாரன்ஹீட் மேலே போச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரி பண்ணணும். இது எல்லாமே வந்து சேஃப் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நாய்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம டெம்பரேச்சர் டெஸ்ட்டு சூப்பர். இப்போ வந்து ஆடியோ டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு
சவுண்டு வந்து இப்போ நான் 100ல் வச்சு காட்டுறேன், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ரிமோட்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒன்றா வந்து சவுண்டு வந்து ரெடியூஸ் ஆகுது. 5 எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகாது. அது ஒரு சின்ன விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது. இன்னொன்று சவுண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெபிளாக இருக்கட்டும் இல்லை பேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆப்டிமலாக வந்து மேக்ஸிமம் எவ்வளோ 5 வாட் ஸ்பீக்கர் கொடுக்க முடியுமோ அதான் கொடுத்துருக்காங்க. டால்பி சப்போர்ட்லாம் வந்து இதில் கிடையாது. இந்த ப்ரைஸ் வச்சு நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது. பட் ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் வந்து சவுண்டு வந்து ஹைலைட்லாம் கிடையாது, சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து Android 11 வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அது வேறு எந்த ப்ராஜெக்ட்டுமே நான் இது வரைக்கும் பார்க்கல, Android 11. அதனால் உங்களுக்கு எல்லா ஓடிடி கண்டென்ட்டும் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஈஸியாக வந்து ஓடிடி கண்டென்ட் பார்க்கணும், அதுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டில் இருக்க ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் கீஸ்டோன், இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்டாண்டு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு போர்ட்டபிள் எங்கேயே எடுத்துகிட்டு போய் சின்ன ஒரு டேபிளில் வந்து அழகாக வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரீனை வந்து வச்சு கேம்ப் செட் பண்ணுறவங்களுக்கு அவுட்டோர் சன்செட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஆம்பியன்ட் லைட் மூலிமா நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இண்டோரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சீலிங் மவுண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க லூமன்ஸ் வந்து லைட் போட்டாலும் இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை, நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ் பற்றின கவலை இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போய் அடிக்கடிக்க இடம் மாற்றும் போது, சரிங்களா? அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. 4K கண்டென்ட் வந்து இதில் நம்ம ப்ளே பண்ண முடியும். இதெல்லாம் இதில் இருக்க ப்ளஸ். மைனஸ் பொறுத்த வரைக்கும் சவுண்டு வந்து இதில் வந்து ரொம்ப புவர் தான். HDMI ஆர்க் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஜெக்டில் இருக்கிற ஒரு சின்ன மைனஸு. நம்ம இந்த ப்ரொஜெக்டரை வந்து பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்கலாம், அது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட காம்படிட்டிவ் ப்ரொஜெக்டர் வந்து போர்ட்டபிலிட்டியில் எதுவும் கிடையாது. ஸோ போர்ட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை மூலிமா நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்த்து தான். ஓவரால் வந்து இது ஒரு குட் ப்ரொஜெக்டர், சரிங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதில் லிங்க் வந்து ஷேர் பண்ணப்படும். அதே மாதிரி என்ன ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து ரிவ்யூ பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. சிஓடி ஆப்ஷன் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சிஓடி ஆப்ஷனுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். கம்பெனி வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இந்த மாதிரி பிக்ஸ் பேக் ப்ராஜெக்டருக்கான வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன், சரிங்களா? வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.